கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு வேதத்தின் மூலம் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் நெருங்கி வருகிற காலங்களிலே உங்களை என்னையும் அவர் நடத்துகிறதுக்காய் நான் நன்றி செலுத்துகின்றேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாகும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். 2 பாயிண்டை சொல்ல விரும்புகிறேன். முதல் பாயிண்ட், நம்மை வெறுமையாக்குகிறார்கள். 2ஆவதாய், நம்முடைய திராட்சை கொடிகளை அவர்கள் கெடுத்து போடுகிறார்கள். ஒன்று வெறுமையாக்கப்படுகிற தன்மை, 2வது திராட்சை கொடி அது கெடுத்து போடுகிற ஒரு தன்மை. 2 விதமான தன்மைகளை செய்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்படி போட்டாலும் கெடுத்து போட்டாலும் வெறுமையாக்கினாலும் அவர் இஸ்ரவேலின் மகிமையை கண்டிப்பாக என் தேவன் திரும்பி வர பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மகிமை ஒருவேளை அற்று போயிருக்கலாம். சிம்சோனின் மேலே தேவ அபிஷேகம் போனதினாலே அந்த மகிமை இவனை விட்டு போயிருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. உடன்படிக்கை பற்றி பிடிபட்டதினாலே இஸ்ரவேலின் மகிமை விலகி போனது. அன்றைக்கு இஸ்ரவேலின் மகிமை இருக்கிறது போலெல்லாம் அந்த பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தேவ மகிமைக்கு அவ்வளவு வல்லமை. ஆனால் நன்றாய் கவனிங்கள், இஸ்ரவேலின் மகிமையை அவர் திரும்ப பண்ணுவார். எப்படி? தேவன் சகல மகிமையை வைத்திருக்கிறார். அவர் தான் ஒரு மனுஷனுக்கு மகிமையை தரார், அவனுக்கும் மகிமையை தராரு. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அது ஒருவேளை இழந்திருக்கலாம் அல்லது உங்களை விட்டு போயிருக்கலாம். சில காரியத்தினாலே அதை திரும்பி தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 2 காரியங்களை சொல்கிறேன். 1, உங்கள் வாழ்க்கையை வெறுமையாக்கி இருக்கிறார்கள். 2வது, திராட்சை கொடிகளை அவர்கள் கெடுத்து போட்டிருக்கிறார்கள். வெறுமையை குறித்து இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி வசனம் 43 சொல்கிறது, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் எந்த வீடு வெறுமையாக இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே அது திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை அப்படியே சேர்த்து கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ரொம்ப மோசமாக மாற்றுகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ கவனிங்க, வெறுமையாக்குறது என்னன்னா அசுத்தாவி ஒரு மனிதனை வெறுமையாக்குகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. தேவன் ஒரு நாள் பூமி அப்படி படைக்கவே மாட்டார். தேவன் செய்கிறது சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்கும். ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமும் பரிசுத்தமாக தான் எதையும் செய்வார். அதற்கு கேடாக எதையும் செய்ய மாட்டார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெறுமையாக்குறவர்கள் உன்னை வெறுமையாக்குகிறார்கள். யாரை? அவங்க அவன் அசுத்தாவி. அது உங்களை வெறுமையாக்குகிறது. ஒரு சாதாரணமா ஒரு விசுவாசியோ அல்லது மற்றவர்களே அது வெறுமையாக்க முடியுமா என்றால் அதால் அப்படி முடியாது. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, எவனை விழுங்கலான்னு தான் வகை தேடி வருகிறான். அவளை லேசில் யாரையும் அவனால தொட முடியாது. ஏன்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அன்றைக்கு யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலை அடைத்திருந்தார். அதனால அவன் போய் பர்மிஷன் கேட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி இருக்கிறான் அசுத்தாவி. காரணம் என்ன அப்படின்னா, எந்த மனிதனுக்குள்ள வெறுமையை அவன் காண்கிறானோ, நல்லா கவனிக்கணும், எந்த மனுஷனுக்குள்ள அசுத்தாவி வெறுமையை காண்கிறதோ அது உடனே அது கண்ணுக்கு அது எப்படி இருக்குதான், பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீடு போல இருக்கிறதா. ஒரு மனிதனுடைய சரீரம் வெறுமையா என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய கூடாரத்தில் அவன் சரீரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வாயினாலே இயேசுவை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இருதயத்தில் விசுவாசி. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்படி நீங்க செய்யலன்னா வெறுமையா போயிடுவீங்க. வெறுமையா இருக்கிறதே அசுத்தாவி. அது கிளைப்பாறுது இல்லாம அது தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. பார்த்துச்சுன்னா அது பொல்லாத 7 ஆவிகளை திருப்பி கொண்டு வந்து உங்க முன்னிலைமையை பார்க்க பின்னிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஆண்டவர் சொல்றாரு, வெறுமையாக்குறவங்களை வெறுமையா
வெறுமையாக்கி போட்டாலும், ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தை துதியாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடி, உங்கள் வாழ்க்கை உங்கள் சரீரம் அது நிறையாதபடி, ஒரு பலியினாலே நிறையாதபடி ஆசீர்வாதத்தில் நிறைய. அதனாலதான் 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க நிரம்பி வழிந்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும், நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும். எதில்? அந்த துதியில், அந்த ஜபத்தில், அந்த வல்லமையில், உபவாசத்தில் இருக்கும்போதுதான் அதை பார்க்கிறவன் உங்கள்கிட்ட வெறுமையை கண்டுட்டான் தாவி, அவன் வெறுமையாய் சுத்தமா அவன் முன்னமே பார்க்க பின்னமே கேடாக்கிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வெறுமை, நம்முடைய ஆராதனை இல்லாத தன்மை, நம்முடைய நிர்விசாரம், நம்முடைய பின்மாற்றம் எப்படி இருக்குன்னா சத்துருக்கு பெருக்கி ஜோடிச்சது போல இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற வேளை நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், வெறுமையாக்கப்பட்டிருந்தாலும், உங்களுடைய மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படி நீங்க துதிக்க கூடாதபடி எரேமியா சொல்லுகிறார், என் தேவன் நாமத்தை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என் எலும்புகளிலே அந்த அக்னி, அந்த வார்த்தை அக்னியாய் பற்றி எரிகிறது. எத்தனையோ தேவதாசர்களுக்கு பின்மாற்றம் இருக்கும், மனிதர்கள் இருக்கும். நீங்களும் ஒருவேளை வெறுமையாய் போயிருப்பீர்கள் என்றால், ஒருவேளை துதிக்க கூடாதபடி, செபிக்க கூடாதபடி கர்த்தரை விட்டு விலகுவதா இருந்தீங்கன்னா அப்படி இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப வெறுமையாக்குவான் அசுத்தாவி. நீங்கள் நிறைவாக இருக்கும் பொழுது வரமாட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க அப்படி உணர்வு அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்க மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். ரெண்டாவது பாயிண்ட், முதல்ல வெறுமை. ரெண்டாவது சொன்னேன், திராட்சை கொடிகளை கெடுத்து போடுகிறார்கள் என்று. திராட்சை கொடிகள் என்பது யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப நல்லா கவனிங்க, திராட்சை கொடியை இல்லை, திராட்சை செடியை இல்லை, திராட்சை கொடி அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஏன் திராட்சை செடியை சொல்லணும்? திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிற, நானே திராட்சை செடி. 15:1 நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப கொடி என்பது யாருன்னா நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் கொடியா இருக்கிறோம். உன்னை மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அவன் கொடி அறுத்து போட்டாலும் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவரோடு செடியான செடி, கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது கனிகளையே கொடுக்காது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நான் அவனில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். 4ஆம் வசனம் யோவான் 15:4 வாசிச்சீங்கன்னா, என்னில நீங்க நிலைச்சிருங்க, நான் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாது. ஏன்? பிசாசுக்கு அல்லது மனிதர்களுக்கு அல்லது போராட்டங்களுக்கு, நமக்கு வருகிற வியாதிகளுக்கு என்ன கண்ணுனா, இந்த கொடி செடியோடு அது இணைந்து இருக்கிறது. கொடிக்குன்னு வல்லமெல்லாம் கிடையாது, செடிக்கு தான் வல்லமை. ஆனால் கொடியானது செடியில அது நிலைச்சிராவிட்டால், அது ஒன்றாயிராவிட்டால் ஒரு பரிசுத்தமான ஒரு உறவை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தமான ஒரு திராட்சை செடி, திராட்சை கொடி நீங்க, திராட்சை செடி இயேசு கிறிஸ்து, அவரில் நிலைச்சிருக்கிற தன்மையில உங்களுக்கு பிரிவினை வந்தது என்றால், அல்லது அவனே அறுத்து போட்டுட்டானாலும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், ஒரு ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட நிலைத்திருங்க. கொடியே நீ திராட்சை செடியாகி நிலைத்திருங்க. ஒருவேளை நீங்க ஏன் உங்க கொடியை அவன் அறுத்து போடுறான், கொடியான உங்களை அறுத்து போடுறானா, நீங்க நிலைச்சு இருந்துட்டீங்கன்னா அந்த கொடி மிகுந்த கனிகளை நீங்க கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. கொடி இணைச்சிருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, நிலைச்சு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அநேக ஆசீர்வாதத்தை தர. பைபிள்ல போட்டிருக்கு பின்னாடி, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பேன். செடி கனி கொடுத்துச்சுன்னா ஆசீர்வாதம் உண்டாகும், நீங்க நிலைத்திருப்பீங்க, உங்க மேல நான் பிரியமா இருப்பேன், உங்களை நான் அழிக்க மாட்டேன்னு கூட சொல்றாரு. ஏன்னா அது சுத்தம் பண்ணுவாராம். இன்னைக்கு ஒருவேளை குடியா இருக்கிறவங்க வாழ்க்கையை அவர் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு, கனி கொடுக்க கூடாதபடிக்கு, அல்ல அவரே நம்மை ஒருவேளை கொஞ்சம் வெறுக்கிற அளவிற்கு மனிதர்களோ, உங்கள் சூழ்நிலைகளோ, வியாதிகளோ, போராட்டங்களோ உங்களை அப்படி ஆக்கியிருந்தாலும், அறுத்தே போட்டிருந்தாலும், திராட்சை கொடியாக உங்களை அறுத்து போட்டிருந்தாலும், கர்த்தர் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். இந்த வார்த்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில வெறுமை இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை திராட்சை கொடியாய் நீங்கள் அறுத்து போடப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, உங்கள் இஸ்ரவேலின் மகிமையா இருக்கிற உங்கள் மகிமையை தேவனால் திரும்பி வர செய்ய முடியும். கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் எடுத்து நீங்க 5-6 வாசிப்புன்னு அங்க போட்டிருக்குது. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் மகிமையை தருகிறாராம். சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள், அங்க போட்டிருக்குது 8:5, நீர் அவனை தேவதூதரும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நல்லா கவனிங்க, இஸ்ரவேலுடைய மகிமை. கர்த்தர் மகிமையுள்ளவர். மகிமை என்பது அவருக்குரிய வார்த்தை தான். ஆனா அவனுக்கு மகிமையை தருகிறார், மனிதனுக்கு மகிமை ஆண்டவர் தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு மகிமையை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க வெறுமையாக்கப்பட்டிருந்தாலும், அல்லது உங்கள்
திராட்சை கொடியான நீங்கள் அறுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய உறவில் இருந்தே அவர் திரும்ப உங்கள் மகிமையை திரும்பி வர பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்கும்? சங்கீத புஸ்தகம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவருடைய கிரியைகள் எல்லா மேலும் அவர் உங்களுக்கு ஆளுகை தருவார். ஹல்லேலூயா. இயேசு செஞ்ச கிரியை, இயேசு உண்டாக்கின கிரியை, இயேசு செய்து வைத்த எல்லா கிரியை, இந்த உலகம், மனுஷன், மாமிசம், காட்டு மிருகம், பைபிள்ல போட்டிருக்கு எல்லாம் பொல்லாதது மேலும் தேவன் உங்களுக்கு ஆளுகை தருகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவைகளெல்லாம் உங்களுக்கு கால்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, 8ஆம் சங்கீதத்தில் 2 பகைஞரையும் பழிகாரனையும் அடக்கி போடுகிற வல்லமே கர்த்தர் மகிமையுள்ள உங்களுக்கு அவர் தருகிறார். இயேசு உங்கள் மகிமை திரும்பி வர கண்டிப்பா பண்ணுவாரு. ஆனா ஒண்ணு, உங்க வெறுமையை விட்டு நீங்க நீங்கணும். 2வது, திராட்சை கொடி தனியா இருக்கக்கூடாது. இருந்துச்சு, அறுத்து போட்டுருந்துச்சுன்னா ஒண்ணுக்கும் உதவாது. நீங்க அவரோடு இணைந்திருங்க, கனி கொடுப்பீர்கள். உங்கள் மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணும் போது அவருடைய கிரியை, அவர் உண்டாக்கின எல்லாத்தின் மேல உங்களுக்கு ஆளுகையை கர்த்தர் தருவார். நீங்க ஒருவேளை ஆளுகை இல்லாம இருக்கிறீங்களோ, சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இதனால அடிமைப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் உங்களுக்கு இழந்து போன ஆளுகையை உங்க குடும்பத்தில் மற்ற காரியத்தின் மேல தருவார். உங்கள் தொழிலே, உங்கள் பிசினஸ்ல, உங்கள் வேலைகளிலே, உங்க ஊர்ல அவர் ஆளுகை தருவார். எல்லாம் அவர் உண்டாக்குனது எல்லா மனுஷனும். 2வதாய் உங்களுக்கு அதை கீழ்ப்படுத்துவார், கீழ்ப்படியும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையில கீழ்ப்படியும். 3வதாய் உங்கள் வாழ்க்கையில பயங்கரையும் பழிகாரனையும் அடக்கி போடுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துவோம். நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, உங்களை வெறுமையாக்கினாலும், திராட்சை கொடி அறுத்து போட்டாலும் நான் இஸ்ரவேல் மகிமையை திரும்பி வரப்போன ஒருவேளை தம்முடைய பிள்ளை ஆண்ட நிதானிக்க வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம். அசுத்தாவினால் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே இயேசுவே அப்பா, திராட்சை கொடி அந்த செடியாய் விட்டு அறுக்கப்பட்டு நிலைத்திருக்க கூடாது இப்படி இருந்திருக்கலாம். கனி கொடுக்க கூடாதுன்னு திட்டம் வைத்திருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாம் மாற்றி அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த வேளையில சோர்களோடு போராட்டம், இந்த பொல்லாத வைரஸ்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. தேவ மகிமை தொடட்டும். இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடினாலும் உண்மையில கர்த்தர் உதிப்பார், மகிமை உண்மையில் காணப்படும் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அந்த மகிமை விடுதலை கொடுக்கட்டும், அந்த மகிமை சுகம் கொடுக்கட்டும், அந்த மகிமைகளை தேட்டட்டும், சமாதானம் கொடுக்கட்டும். அப்பா, இப்படி செய்வதற்கு காரியங்களை செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மகிமை திரும்பி வர பண்ணட்டும், வெறுமைகளை விட்டு நீங்கட்டும். கொடி மீண்டும் செடியோடு இணையட்டும். போறேன் மகிமைப்படுத்துகிறாக. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளை வாழ்க்கையை மாற்றுங்க. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. தேவ ஆண்டவர் மகிமைகளை நிரப்பமடி செபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் வேண்டுகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.